Hi friends, நாம் இன்னைக்கு magnetism chapterல ஒரு 21 questions discuss பண்ணலாம். ஓகே வாங்க first questionக்கு போலாம். Unit of magnetic flux density. நல்லா क्वेश्चனை பாருங்க. magnetic flux னு சொல்லல, magnetic flux density னு சொல்லிருக்காங்க. or அதுக்கு இன்னொரு பேர் வந்து magnetic induction is அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது magnetic flux density அப்படினா magnetic flux density அப்படினா magnetic field இருக்குலையா, நம்ம magnetic field B ன்னு படிச்சிருப்போம். ஆனா magnetic flux density னா என்னன்னு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிரும். சோ magnetic field தான் நம்ம magnetic flux density அப்படினு சொல்றோம். அத வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா magnetic induction அப்படினு சொல்லலாம். ஓகேவா, magnetic induction, magnetic induction. ஓகேவா, சரி. இந்த magnetic flux densityக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா யூனிட் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த யூனிட் வந்து அதுக்கு மேட்ச் ஆகும் அப்படினு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொண்ணா பார்க்கலாம். டெஸ்லா நம்மளுக்கு தெரியும். magnetic ஃபீல்டோட யூனிட் தான் டெஸ்லா. இது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். சோ magnetic ஃபீல்டோட யூனிட் வந்து டெஸ்லா. magnetic flux densityயோட யூனிட்டும் டெஸ்லா தான். ஏனா ரெண்டுமே ஒண்ணு தான். நெக்ஸ்ட் வந்துட்டு வெபர் per மீட்டர் ஸ்கொயர். ஓகே, நம்ம அதுக்கெல்லாம் போக வேணாம். வெபர் அப்படினா magnetic flux ஓட யூனிட் வந்து வெபர். ஓகேவா, magnetic flux ஓட யூனிட் என்னது, வெபர். சரி, magnetic fluxக்கு என்ன ஃபார்முலா? magnetic flux is equal to magnetic field into area B dot A அப்படினு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்போ magnetic fluxக்கு வந்துட்டு வெபர் ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், magnetic ஃபீல்டுக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஏரியாவை இங்க கொண்டு வந்துருங்க. மீட்டர் ஸ்கொயரா ஏரியாவுக்கு, அப்போ வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர், வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து நியூட்டன். இன்னொரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம், FB equal to F by M, force per pole strength அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ ஃபோர்ஸுக்கு என்னது, நியூட்டன். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் வந்து ஆம்பையர் மீட்டர், ஆம்பையர் மீட்டர். அப்போது அதை தான் சொல்லியிருக்காங்க, நியூட்டன் பை ஆம்பையர் மீட்டர். அப்போ இது வருமா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டெஸ்லா வரும். நெக்ஸ்ட்டு வெபர் பை மீட்டர் ஸ்கொயர், அது வந்து ஃப்ளக்ஸிலிருந்து டெரைவ் பண்ணிக்குவோம். பி டாட் ஏ, பி வட்டு வச்சுக்கிட்டு இதை கொண்டுட்டு வந்தால் வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து எஃப் பை எம், அப்போ நியூட்டன் பை ஆம்பையர் மீட்டர். அப்போ இதுவும் வரும். அப்போ என்னது, ஆல் ஆஃப் தி எபோவ். செகண்ட் கொஷின், த நார்த் போல் ஆஃப் எ மேக்னெட். ஃபஸ்ட்டு வந்துட்டு சும்மா கொஷின் ரீட் பண்ணிங்கனாலே அதுக்கான டயக்ராம் போட்டுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது த நார்த் போல் ஆஃப் எ மேக்னெட் இஸ் brought நியர் எ ஸ்டேஷ்னரி. ஃபஸ்ட்டு நார்த் போலா, ஓகே, நார்த்து சவுத்து எது பக்கத்தில் கொண்டு வருமா, இஸ் brought நியர் எ ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரினா ரெஸ்ட்டில் இருக்கிறது. ஸ்டேஷ்னரினா என்னது, ரெஸ்ட்டில் இருக்கிறது, அதாவது மூவ் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ ஸ்டேஷ்னரி நெகட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டர். ஓகே, இங்கே கண்டக்டர் வரைஞ்சிக்கலாமா, இது ஒரு அயன் ராட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெகட்டிவ்லி சார்ஜ்டு, ஆனால் வந்துட்டு மூவ் ஆகலை, ஸ்டேஷ்னரியாக இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், கரண்ட் போகுதா இல்லையா, சார்ஜஸ் மூவ் ஆனால் தான் அதை கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, சார்ஜஸ் வந்து மூவ் ஆனால் தான் அதை கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே சார்ஜஸ் மூவ் ஆகுதா இல்லை, ஸ்டேஷ்னரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே கரண்ட்டு போகல, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இங்கே கரண்ட்டே போகலை, கரண்ட் கேரிங் கண்டக்டராக இருந்துச்சுன்னா இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இங்கே கரண்ட்டே போகலை, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த இடத்துல என்ன இருக்காது, ப்ரொடியூஸ் ஆகிருக்காது. அப்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா தான் நார்த்து போல் அட்ராக்ட் பண்ணி அங்கே ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரெண்டும் பிடிச்சி இழுக்கும். இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லாதனால இந்த இடத்துல ஃபோர்ஸும் என்னது, 0. ஓகேங்களா, இன்னொன்று படிச்சிருப்பீங்க, F ஈக்குவல் டு BQB. என்னது, Bனா ஸ்பீடு, அதாவது கரண்ட் இருந்தால் தான் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்னது, ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து நோ. த போல் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ், நோ, பிகாஸ் இட் இஸ் ஸ்டேஷ்னரி. நெக்ஸ்ட், an iron rod of length L. ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கோங்க. அண்ட் அயன் ராட் சொல்லியிருக்காங்களா,
an iron rod of length L. ஓகேங்களா? ஓகே. An iron rod of length L and magnetic moment M. Magnetic moment எவ்வளவா? M இந்த iron rodக்கு is bent in the form of a semicircle. Semicircle எப்படி? சர்க்கிள்னா ஃபுல்லாக, ஓகேவா? இது சர்க்கிள். செமிசர்க்கிள்னா அதில் பாதி, செமினா பாதி. ஸோ செமிசர்க்கிள். இந்த செமிசர்க்கிளாக பெண்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே சொல்லுங்கள், இங்கே லென்த் வந்து சேமாக இருக்குமா இருக்காதா? ஒரே ஒரு ராடு தான், அந்த ராடை கட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் பெண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அதே லென்த்து தானே இருக்கும், ஓகேவா? ஆனால் சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? 2πr. அப்போ செமி சர்க்கிள்னால் அதில் பாதி லென்த்து. அப்போ என்ன வரும்? 2πr டிவைடட் பை 2. அதில் பாதி, சர்க்கிளில் பாதி தான் செமி சர்க்கிள். அப்போ என்ன வரும்? πr. ஓகேங்களா? இந்த லென்த்தை அப்படியே பெண்ட் பண்ணுறோம். அப்போ லென்த் வந்து மாறி இருக்காது. அப்போ L is equal to πr. இந்த ரிலேஷன் புரிஞ்சுதா? ஏன் இப்படி மாற்றுறோன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். M is bent in the form of a semicircle. Now its magnetic moment will be. இட்ஸ்னால் எதை கேட்டிருக்காங்க? இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லிட்டாங்க, இந்த ராடுக்கு எம்ன்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய மேக்னெட்டிக் என்ன கேட்டிருக்காங்க? மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? அதாவது டிஸ்டன்ஸ் இல்லைன்னா 2Lன்னு போடுவோம், இன்டூ போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு போடுவோங்களா? இப்போது இதுக்கு என்னது? போல் ஸ்ட்ரென்த் இன்டூ இதோடைய லென்த் எவ்வளோ? இந்த ரெண்டு போலுக்கும் இருக்கிற லென்த் எவ்வளோ? L. அப்போ M இன்டூ L. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. செகண்ட் ஒன்றுக்கு பார்க்கலாம். இதை 1ன்னு எடுத்துக்கலாம். இதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்டை 1ன்னு எடுத்துக்கலாம். இதனுடைய இந்த போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும். ஒரு சர்க்கிள்னு இருந்துச்சுன்னா அந்த சர்க்கிளுக்கு இந்த பக்கமும் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R ரேடியஸ். இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரேடியஸ். இப்போ இந்த போலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? R + R 2R. ஓகேங்களா? அதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இதோட தானே கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அப்போ இங்கே வந்துட்டு 2R அப்படின்னு போடணும். ஓகேவா? 2R இன்ட்டு M. இப்போது M1 என்ன வந்திருக்கு? 2R இன்ட்டு Mன்னு வந்திருக்கு. M1. இப்போ M எவ்வளோ வந்திருக்கு? M ஈக்குவல் டு M இன்ட்டு L அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இது ரெண்டும் எப்படி ரிலேட் பண்ணுறது? இங்கே L, அதாவது காமனாக இருந்தால் தான் நம்ம ரிலேட் பண்ண முடியும். அப்போ இங்கே L இருக்குது, இங்கே R இருக்குது. ஏதாவது ஒன்று மாற்றிடணும். அப்போ R வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் L நம்ம சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? R ஈக்குவல் டு L பை இந்த பை இங்கே வந்துடுங்களா? அப்போ L பை பை. அப்போது இந்த ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? L பை பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது L பை பை இன்ட்டு M. ஓகேவா? சரி, இப்போ வந்து சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு M என்னது? M இன்ட்டு L. ஓகேவா? இங்கே M இன்ட்டு L எங்கே இருக்குது? இங்கே இருக்குங்களா? இங்கே இருக்கா? அப்போது 2M இன்ட்டு Lக்கு பதிலாக Mன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ரிலேஷன் தான் கேட்க சொல்லியிருக்காங்க. அப்போ M இன்ட்டு Lக்கு பதிலாக கேபிட்டல் Mன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. அப்போது கேபிட்டல் M டிவைடட் பை பை இஸ் ஈக்குவல் டு இங்கே M1. ஓகேவா? இதுதான். அப்போ M1 இஸ் ஈக்குவல் டு 2M பை பை. இந்த ஆன்சர் தான் வரும். இப்போ வந்து தேர்டு சம் வந்து எ பார் மேக்னெட் ஆஃப் லென்த் L. ஓகேவா? பார் மேக்னெட் இருக்குது, அதனுடைய லென்த் வந்து L. அண்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், அதனுடைய மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து M. ஓகேவா? இஸ் பெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் இது பெண்ட் பண்ணுறாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்க் மாதிரி. as shown in the figure, the new magnetic dipole moment will be இதுக்கான டைபோல், இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இதுக்கான மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதெல்லாம் எழுதிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது லென்த்தில் இருக்கும். லென்த்தே இங்கே இல்லைனாலும் நாம் லென்த்துன்னு எடுத்துக்கலாம். இந்த போல்லேருந்து இந்த போல் வரைக்கும் இவ்வளோ லென்த்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், எல்லுன்னு எடுத்துக்கலாம். இதை தான் எப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது த நியூ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓல்டு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு போல் ஸ்ட்ரென்த் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போல்ஸ்.
என்னது எல். இதுதான் வந்து ஆல்ரெடி இருந்த ராடுக்கான இது. சரி, இப்போ நியூ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இதுக்கு பார்க்கணுமா? இதுக்கும் என்ன பண்ணணும்? இது வந்து நியூன்னு எழுதிக்கலாம், என்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு போல் ஸ்ட்ரென்த் அப்படியே தான் இருக்கும். வளைக்கும் போதெல்லாம் போல் ஸ்ட்ரென்த் மாறாது, அது அதே மாதிரி தான் இருக்கும். இன்ட்டு இப்போ வந்து என்னது, இந்த போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஃபார்முலாவில். இந்த போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஆர், இது வந்து ரேடியஸ். அதாவது இது ஒரு சர்க்கிள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அவங்க சென்டர் வச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து ரேடியஸ்ஸு, இது வந்து ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போது இது வந்து 60 டிகிரி இருக்குது இல்லைங்களா, சேமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. அப்போ இது என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குவலேட்ரியல் ட்ரையாங்கிள். அப்போ இங்கேயே என்ன வரும்? ஆர் தான் வரும். ஓகேவா? அப்போது இந்த போலுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓகேவா? அப்போது இங்கே ஃபார்முலா எழுதணும்னா எம் இன்ட்டு இது என்னது, எம் இன்ட்டு அதாவது நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இங்கே தான் சொல்லியிருந்தோமா, அப்போ அது வந்து ஆறு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஆரையும் எல்லையும் ரிலேட் பண்ணி நம்ம இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா என்னென்னா டீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ஓகேவா? டீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை, ஓகேவா, டீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ஆர்க் லென்த் என்னது? அதுதான் அதே கம்பியை வளைச்சிருக்கோம். அப்போ ஆர்க் லென்த் என்னவா இருக்கும்? அதே எல் தான். ஓகேவா? இங்கே அதாவது இந்த இதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர்க் லென்த் கிடையாது. ஆர்க் லென்த்னா இந்த டோட்டல் கம்பியோட லென்த்து என்னது? எல். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் என்னது? ஆர். டீட்டா என்னது? 60 டிகிரி. இதை வந்து நம்ம பை வேல்யூக்கு மாற்றலாமா? பை வேல்யூக்கு மாற்றினோன்னா என்ன வரும்? பையோட வேல்யூ என்னது? 180. ஓகேவா? அப்போது பை வேல்யூக்கு மாற்றணுன்னா பை பை 3. ஓகேங்களா? அதுதான் வந்து 60. 180/3 தான் வந்து 60. அப்போது நம்ம இங்கே வந்து என்னென்னு போட்டுக்கலாம்னா பை பை 3 சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபார்முலா இங்கே ஆன்சர் வந்து 60 அப்படிலாம் உங்களுக்கு கொடுக்கல, பையில் தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா பை வேல்யூக்கு மாற்றிக்கிட்டோம். 60 வந்து பை வேல்யூக்கு மாற்றிக்கணும். ஸோ 60 வந்து பை பை 3ன்னு எழுதிக்கலாம், எல் பை ஆர். ஓகேங்களா? இப்போது நம்ம ஆருக்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போது ஆரை மட்டும் இந்த டால வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இங்கே கொண்டு வந்துருங்க. 3L பை பை. கரெக்டாக? ஆர் இங்கே போயிடுச்சுன்னா 3L பை பை. ஓகே, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? நியூ இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆருக்கு பதிலாக என்ன போட சொன்னேன்? 3L பை பைன்னு போட சொன்னேன்னா அப்போ போட்டுருங்க. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். எம் இன்ட்டு எல்லை தான் நம்ம எம்னு சொல்கிறோம். அதாவது ஓல்டு ஃபஸ்ட்டு ஒன் இந்த ராடு இருக்கு இல்லையா, அந்த ராடோடைய மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டு. அப்போது எம்எல் எங்கே இருக்குது? எம்எல். ஓகேவா? இந்த எம்எல்லை தூக்கிட்டு என்னன்னு போடுங்க? கேபிட்டல் எம்னு போடணும். அப்போது கேபிட்டல் எம் இன்ட்டு 3 பை பை. ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3m பை பை. ஓகே, நெக்ஸ்ட்டு a magnet of magnetic moment m and pole strength small m is divided into 2 equal parts. ரெண்டா வந்து கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் தென் magnetic moment of each part will be அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு மேக்னெட், அதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? m. போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸ்மால் m. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுவோம். மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு எல். சில புக்கில் 2Lனு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் மீனிங் என்னென்னா இந்த போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து இந்த இடத்துல எல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை வந்து ரெண்டாக கட் பண்ணுறாங்களாம். இங்கே வந்துட்டு நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அவங்க சொல்லலை மேக்னெட்டிக் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணுறோம், இப்படி கட் பண்ணுறோமான்னு கொடுக்கல, அலாங் மேக்னெட்டிக் ஆக்சிஸ். ஓகேங்களா? அலாங் மேக்னெட்டிக் ஆக்சிஸ். மேக்னெட்டிக் ஆக்சிஸ்னால் இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்னெட்டிக் ஆக்சிஸ்னால் இப்போ இதை நார்த்து போல்னு வச்சுக்கோங்க, இதை சவுத்து போல்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் ஒரு லைன் ஜாயின் பண்ணுங்கள், நார்த்து போலுக்கும் சவுத்து போலுக்கும். இப்படி லைன் வருதா, இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் மேக்னெட்டிக் ஆக்சிஸ். இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஆக்சிஸ்.
ஓகே, இன்னும் மேக்னெட்டிக் ஆக்சிஸில் கட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 பார்ட் வந்து கிடைக்கும். இந்த இதை வந்து இப்படி கட் பண்ணால் 2 பார்ட் வந்து கிடைக்கும். சரி, இப்போ இதனுடைய லென்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா? இந்த 2 பார்ட்டுக்கும் இதோட லென்த்தே தான் இதுக்கும் இருக்கும், இதோட லென்த்தே தான் இதுக்கும் இருக்கும், ரெண்டும் சேம் லென்த்தாக இருக்கும். அப்போ இது எல். சரி, அடுத்தது யார்? போல் ஸ்ட்ரென்த்து. போல் ஸ்ட்ரென்த் வந்து இதை வந்து கட் பண்ணும்போது இவ்வளோ ஏரியா இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாதியே கட் ஆயிடுச்சு. அப்போ போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்னா m/2 அப்படின்னு ஆயிரும். இதனுடைய போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆயிரும்னா m/2ன்னு ஆயிரும். இதை போய் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஃபார்முலாவில்? என்ன வரும்? m = இப்போ நியூவாக கண்டுபிடிக்க போகிறோம், ஏன்னா கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ண ஒவ்வொரு பார்ட்டோடது கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பார்ட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு என்ன வரும்? m என்னது? போல் ஸ்ட்ரென்த். ஆனால் என்ன ஆயிடுச்சு? பாதி ஆயிடுச்சு. இன்ட்டு எல் வந்து அப்படியே தானே இருக்குது. ஸோ எல் வந்து அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த m இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m × l இருக்குங்க இல்லையா, இது வந்து m. அப்போது m இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. mlக்கு mன்னு /2. இதுதான் வந்து ஒவ்வொரு, அப்போ இந்த பார்ட்டுக்கு அதே தான், இந்த பார்ட்டும் அதே அதே m/2 தான் இருக்குது. அப்போ இதுக்கும் அதே தான் ஆன்சர் வரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 பார்ட்னா கேட்டிருக்காங்களா, ஈச் பார்ட்னு கேட்டிருக்காங்களா? ஈச் பார்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒரு பார்ட்டுக்கு இதுதான் வரும். mn = M/2. அதாவது ஆல்ரெடி இருந்துச்சுல்ல, அதை விட பாதி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு பி. இப்போ நம்ம பார்க்க போகிற சம், following figures show the arrangement of bar magnet in different configurations. கான்ஃபிகரேஷன்னா இப்படி ஒன்று நேராக வச்சுருக்காங்க, அந்த வச்சுருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் கான்ஃபிகரேஷன்ஸ். ஈச் மேக்னெட் ஹேஸ் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் m. நம்ம வந்து கேபிட்டல் எம்னு பார்த்துருப்போம், இவங்க வந்து ஸ்மால் எம்மில் சொல்லியிருக்காங்க, m வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் கான்ஃபிகரேஷன், இதில் எது ஹேஸ் ஹையஸ்ட் நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், யாருக்கு வந்து அதிகமான டைபோல் மொமெண்ட் வருது, நெட் டைபோல் மொமெண்ட், அதை ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். 2 இருந்தாலே அது யாருக்கு அதிகமாக வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து எடுத்துக்கலாம், ஒவ்வொன்றுக்காக கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து எதுக்குன்னு ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இப்படி இருக்கா, நார்த்து சவுத்து, அதாவது மேக்னெட், இது வந்து என்னது ஒரு டைபோல், நார்த் சவுத் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சவுத்துலேருந்து நார்த்துக்கு தான் அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் வந்து சவுத்து டு நார்த்து. இப்போ சவுத்து டு நார்த்து, இங்கேயும் எம் இருக்கும், எல்லாத்துக்குமே எம்னு சொல்லிட்டாங்களா. ஈச் ஒன் ஹேஸ் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு எம்மு, இதுக்கு எம்மு. சரி, ஓகே. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? அதுக்கு கண்டிப்பாக டைரக்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து வெக்டார் குவான்டிட்டி தான். ஆனால் நம்ம 2 விஷயம் பார்த்துருப்போம். ஒரு வெக்டார் குவான்டிட்டினா அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், நம்பர் வேல்யூ இருக்கும், தென் டைரக்ஷன் இருக்கும், அது வந்து டைரக்ஷனை காட்டும். இன்னொன்று என்னென்னா அது வந்து பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் எடிஷன், ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் எடிஷனை ஃபாலோ பண்ணும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம்னா பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் எடிஷன். இப்படி இருக்குங்களா, இது வந்து எம், இங்கே ஒன்று எம் இருக்குது, தென் இங்கே இருக்கா. இப்போ வந்துட்டு நம்ம இதோட ரிசல்டன்ட் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ரிசல்டன்ட் = ஜென்ரல் ஃபார்முலா, ஏன்னா அது வெக்டார். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ரிசல்டன்ட் = பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் எடிஷன் படி a² ஃபஸ்ட்டு வெக்டார், இது வந்து ஃபஸ்ட்டு வெக்டார், இது வந்து செகண்ட் வெக்டார்னு எடுத்துக்கோங்க. இது a, ஓகேவா, இது b. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம், a² + b² 2ab cos θ. ஓகேங்களா. இப்போது a² b² இப்போ வந்து போடலாமா, சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு? இது வந்து ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கு. ஓகே, சொல்லுங்கள். இது என்னது? ஃபஸ்ட் ஒன் m², இங்கே b வந்து என்னது? அடுத்த வெக்டார் m². அடுத்தது ஃபார்முலா படி 2m × m cos θ. θங்கிறது என்னென்னா இந்த 2 வெக்டாருக்கும் இருக்கிற ஆங்கிள். ஓகேவா, இந்த 2 வெக்டாருக்கும் இருக்கிற ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. அப்போ இதை இங்கே போட்டுக்கலாமா? cos 90 எவ்வளோ? 0. cos 90 எவ்வளோ? 0. ஸோ இந்த டேர்ம் வந்து போயிடுமா? 2 × 0, இந்த டேர்ம் வந்து போயிடும். தென் m², 2m², அதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? m√2m அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான இது. ஓகேவா.
இப்போ இங்கே √2m போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் சவுத்து டு நார்த்து, இங்கே சவுத்து டு நார்த்து. அப்போ வெக்டார் படி 2 வெக்டார் வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ வந்துட்டு இதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் 0 ஆயிடுச்சு. ஓகே, இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒனுக்கு என்னது, சவுத்துலேருந்து நார்த்து போகும், 30 டிகிரி. இங்கே சால்வ் பண்ணலாமா எடுத்துகிட்டு? இது வந்து தேர்ட் ஒன், சி ஆப்ஷனுக்கு என்னென்னா இப்படி போட்டிருக்காங்க, 30 டிகிரி இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து சால்வ் பண்ணலாம். ரிசல்டன் இது வந்து தேர்ட் ஒன்று போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன்னுக்கு 0, இது தேர்ட் ஒன்னுக்கு வந்து இதே மாதிரி போட்டால் நான் ஃபார்முலா மறுபடியும் எழுதல, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு m ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர், அடுத்தது 2ab இல்லையா, 2ab அதே தான் வரும், m இன்ட்டு m. ஆனால் காஸ் தீட்டா என்ன ஆங்கிள் இருக்குங்க, காஸ் தீட்டா வந்து 30 டிகிரி. அப்போ காஸ் 30, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு √2m ஸ்கொயர் காஸ் 30 என்ன, sin 60யும் காஸ் 30யும் ஒரே வேல்யூ, √3/2. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், இங்கே எடுத்து எழுதிக்கலாமா? ஓகே, ஈக்குவல் டு √2m ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, m ஸ்கொயர் √3m ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா? ஓகே, இப்போது m ஸ்கொயரை வெளியே எடுத்துருங்க. அப்போது m ஸ்கொயர் இன்ட்டு 2 ப்ளஸ் √3 அப்படின்னு வரும். m வெளியே எடுத்துட்டோம்னா m இன்ட்டு 2 ப்ளஸ் √3 அப்படின்னு வரும். √2 ப்ளஸ் √3ன்னு வரும். சரி, m இன்ட்டு 2 ப்ளஸ் √3யோட வேல்யூ என்ன, √3யோட வேல்யூ வந்து 1.732. அப்போ என்னது கூட்டினா 3.732ன்னு வருமா? ஓகே, இது என்னது m3. நெக்ஸ்ட் m4 போடலாமா? m4 வந்து இந்த இடத்துல போடலாம். ஈக்குவல் டு √m ஸ்கொயர், இந்த ஃபார்முலா அப்படியே டைரெக்டாக எழுதுகிறேன். m ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் 2ab cos 16 வரும். cos 60யும் sin 30யும் 1, அப்போ 1/2. ஓகேவா? sin 30 இல்லைன்னா cos 60. ஓகேவா? cos 60யோட வேல்யூ வந்து 1/2. சரி, இப்போ வந்து 2m ஸ்கொயர்னு வருமா? அப்போ 2m ஸ்கொயர் cos இங்கே என்ன சொன்னேன், 16 சொன்னேன். அப்போ sin 30 1/2. சரி, அப்போ இது வந்து கேன்சல் ஆகிடும். என்ன வரும்னா m ஸ்கொயர் ரூட் ஆஃப் எத்தனை m ஸ்கொயர் இருக்குது, 3m ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3m ஸ்கொயர். ஸோ m வெளியே வந்துருச்சுன்னா √3. ஓகே, இப்போ வந்து 4 வேல்யூ எடுத்துக்கோங்க. இது வந்து 4th வேல்யூ. இப்போ இந்த 4ஐ கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு m1 எது, √2m. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து √2mனு வந்துச்சு. ரெண்டாவது வேல்யூ என்ன வந்துச்சு, 0. மூணாவது வேல்யூ என்ன வந்துச்சு, m இன்ட்டு √3.732ன்னு வந்துச்சு. ஃபோர்த் வேல்யூ என்னென்னா √3 இன்ட்டு m. சரி, இந்த 4 வேல்யூவில் யார் வந்து பெரிய வேல்யூ, இவங்களா? கண்டிப்பாக இவங்க இல்லை. அடுத்தது √2 பெருசா, √3 பெருசா? √2 வந்து 1.414. அப்போ இது கம்மி தான், இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. √3 பெருசா, √3.732 பெருசா? இதுதான் பெருசு இல்லையா? அப்போ இதுதான் ஆன்சர். யாருக்கு வந்து அதிகமான ஹையஸ்ட் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். அப்போ யார், சி. இங்கே வந்துட்டு சி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன? இப்போ நாம் வந்து ஒரு பொருளை எப்படி எடுப்போம், கையை வச்சு எடுப்போம். ஓகேவா? அந்த மாதிரி மேக்னெட்டும் என்ன பண்ணுது, அயன் அந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுது. அது எது மூலியமானா ஒரு ஃபோர்ஸ், அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. ஓகேவா? ஒரு லைன்ஸ் மூலியமாக ஒரு மேக்னெட் எந்த ஒரு பொருளையுமே அதை சுற்றி லைன்ஸ் இருக்கும்.
ஓகேவா? அதை வச்சு தான் அதை அட்ராக்ட் பண்ணோம். சரி, மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் இன்டர்செக்ட். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நார்த்து போல் சவுத்து போல்னு இருக்கா? இப்போது வெளியில் இப்போ வந்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு ஒரு மேக்னெட்டிக் லைன்ஸ் வரும் அவுட்டர் சைடில். இன்சைட் பார்த்திங்கன்னா சவுத்து டு நார்த்து லைன்ஸ் வரும். இப்போ இது எப்படி இருக்குது? இப்படி போயிட்டு இப்படி இருந்துச்சு. இந்த லைனை மட்டும் கவனிங்க, அது எப்படி வருதுன்னு. இப்படி வந்துருச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்னா ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி இருக்குது. இதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் இன்டர்செக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அது எப்பயுமே வந்து இன்டர்செக்ட் ஆகுமா? இப்போ 2 லைன்ஸ் இருக்குன்னா அது வந்து எப்பயுமே வந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாது. இப்படி தான் இருக்குமே தவிர எப்பயுமே வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகாது. ஓகேவா? இந்த இடத்துல அது ஒன்றா போகும். ஆனால் இன்டர்செக்ட்னா என்னென்னா இப்படி கிராஸ் ஆகிறது. இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் இன்டர்செக்ட். இப்படி ஆகாது. ஸோ அவங்க எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இது தப்பு, இன்டர்செக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஆர் ஆல்வேஸ் க்ளோஸ்டு. கரெக்டாக? இது எப்பயுமே அது வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். உள்ளே வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு வரும், வெளியே வந்து நார்த்து டு சவுத்துக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆர் ஆல்வேஸ் க்ளோஸ்டு கரெக்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டையும் பார்த்துருவோம். டெண்ட் டு க்ரௌட் ஃபார் அவே ஃப்ரம் த. அது என்ன டெண்ட் டு க்ரௌட்னா எல்லாம் வந்து ஒன்றா கூட்டமாக இருக்கிறது எல்லா லைன்ஸும். அப்போது டெண்ட் டு க்ரௌட் ஃபார் அவே ஃப்ரம் த போல்ஸ் ஆஃப் த மேக்னெட். நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு நார்த்து போல் இருக்குது, இங்கே ஒரு சவுத் போல் இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய லைன் இங்கே பாருங்கள் இப்படி தானே இருக்கும். அப்போது அந்த போல்ஸில் தான் க்ரௌடே ஆகும். இந்த லைன்ஸ் வந்து எங்கே க்ரௌட் ஆகும்னா போல்ஸில் தான் க்ரௌடே ஆகும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெண்ட் டு க்ரௌட் ஃபார் அவே ஃப்ரம் த போல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. போலில் தான் க்ரௌட் ஆகும். ஆனால் இவங்க ஃபார் அவே ரொம்ப தூரம் தள்ளி வேற எங்கேயோ க்ரௌட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. ஸோ அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு டு நாட் பாஸ் த்ரூ வேக்கம். அப்படிலாம் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது வேக்கமில் பாஸ் ஆகும். ஓகேவா? அது வந்து வேக்கம்னா என்னது? எம்டி ஸ்பேஸ், மேட்டர் அங்கே இருக்காது. ஸோ அந்த வேக்கம்லேயும் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கட்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும் ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் இது வந்து டு நாட் பாஸ் த்ரூங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் பி, ஆர் ஆல்வேஸ் க்ளோஸ்டு. நெக்ஸ்ட்டு the magnetic potential at a point on the axial line of a bar magnet of dipole moment M is V. What is the magnetic potential due to a bar magnet of dipole moment M/4 at the same point? அதாவது ஃபஸ்ட் வந்து டயக்ராம் போட்டுக்கலாமா? சரி, இதுதான் பார் மேக்னெட். அவங்க சொல்கிற பார் மேக்னெட்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு த மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் அட் ஏ பாயிண்ட். இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு இந்த மேக்னெட்டுக்கிட்ட ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? ஆக்சியல் லைன் ஆஃப் ஏ பார் மேக்னெட். ஆக்சியல் லைன்னா இது இந்த நார்த்து போலையும் சவுத் போலையும் திரும்ப ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இதுதான் ஆக்சியல் லைன். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஆக்சியல் லைன். இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப் டைபோல் மொமெண்ட் எம் இஸ் வி. இதனோட டைபோல் மொமெண்ட் இவ்வளோவா இந்த பாயிண்டில் விங்கிற பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வாட் இஸ் த மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் ஆஃப் த டு ஏ பார் மேக்னெட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் M/4. சப்போஸ் இப்போ வந்து எம்ங்கிறதுக்கு இவ்வளோ இருக்குது பொட்டென்ஷியல். அப்போ இன்னொரு பார் மேக்னெட் அதனுடைய டைபோல் மொமெண்ட் வந்து என்னவா இருக்கா? M/4. அப்போ இதனுடைய பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? ஓகேவா? இதனுடைய பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதையும் ஏன்னா இதுக்கு 2 பேர்த்துக்கு இருக்கிற ரிலேஷன் தானே கேட்டிருக்காங்க. இதை கொடுத்துட்டு இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். V ஈக்குவல் டு, அதாவது பொட்டென்ஷியல் மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு μ0/4π m/r². ஓகேவா? இப்போது இதுதான் வந்து ஃபார்முலா. பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு இதுக்கும் இருக்கிற ரிலேஷன். சரி, அதாவது ஜென்ரலாக ஃபுல் ஃபார்முலா சொல்லணும்னா m cos θன்னு வரும். θங்கிறது இந்த ஆக்சியல் லைனுக்கும், நம்ம ஆக்சியல் லைன் எங்கே இருக்குது? இங்கே. பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே தான். அப்போது ஆக்சியல் லைனும் இங்கே தான், பாயிண்ட்டும் இங்கே தான். அப்போ இதுக்கு 2க்கும் இருக்கிற ஆங்கிள் என்னது? 0. அப்போ cos 0 எவ்வளோ? 1. அதனால தான் நம்ம என்ன எழுதுவோம்னா பொட்டென்ஷியல் ஈக்குவல் டு μ0/4π
4πm. இந்த cos 19 போட்டனால இங்கே வந்துட்டு 1 வந்துருச்சு பை ஆர் ஸ்கொயர். சரி, இது ஓகே. இப்போ என்னது, நம்மளுக்கு இதுக்கும் இருக்கிற ரிலேஷன் தெரிஞ்சிருக்கணும். டைரக்ட் ரிலேஷன் தான். அப்போது விஆர் இருக்கிறப்ப எம்மாக இருந்துச்சு, எம்மாக இருக்கிறப்ப விஆர் இருந்துச்சு. அப்போது m/4 இருக்கிறப்ப என்னவாக இருக்கும், v/4 இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஆன்சர் வந்து டி. ஸ்ட்ரெயிட் ஒயர் கேரியிங் கரண்ட் I is turned into a circular loop. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரை நம்ம வந்துட்டு is turned into a circular loop. இந்த இடத்துல பாருங்கள் ஏன் இருக்குது. அப்போ ஒரே ஒரு லூப்பாக தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. லூப்னால் இந்த மாதிரி ஹோல் சர்க்கிள். ஓகேவா? அப்போ இதை இப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க. இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் அசோசியேட்டட் வித் இட், இது கூட இன் எம்கேஎஸ் யூனிட்டிஸ், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதே எம்கேஎஸ் தான், மீட்டர் கிலோகிராம் செகண்ட் தான். அதனால் எம்கேஎஸ் யூனிட்டிஸ் எம். அப்போ இதுக்கு வந்து எம். ஆமாம். சரி, த லென்த் ஆஃப் த ஒயர் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதை வந்துட்டு நம்ம இது கூட அசோசியேட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக, அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எல், இதுதானே யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம முன்னே யூஸ் பண்ண சம்லாம் இப்படி இருந்துச்சு, அதாவது அதுக்குன்னு ஒரு எண்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சர்க்கிளுக்கு எண்டு இருக்கா, இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எம் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம், எம் ஈக்குவல் டு ஐஏ. ஓகேவா? கரண்ட் கேரியிங் இந்த லூப்பில் போகிற கரண்ட்டு. ஏங்கிறது என்னென்னா ஏரியா கவர்டு பை த லூப். ஓகேவா? இது வந்து ஏரியா கவர்டு பை த லூப். ஏரியா கவர்ட் பை லூப். அந்த லூப் கவர் பண்ணுற ஏரியா. சரி, லூப் கவர் பண்ணுற ஏரியா என்னது, πr ஸ்கொயர். இதை ரேடியஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா πr ஸ்கொயர். ஓகே, சரி, நம்ம இப்போ வருமா, எம் ஈக்குவல் டு ஐஏ. சரி, இப்போ ஏரியா என்னது πr ஸ்கொயர். ஓகே, இந்த ஆன்சர் இங்கே இருக்கா, இதுதான் இதுக்கான இது. இந்த ஆன்சர் இங்கே இருக்கா, இல்லை. அவங்க கேட்டது லென்த்து, இங்கே லென்த் இருக்கா, இல்லை. அப்போது நம்ம இந்த ரேடியஸை லென்த்தாக மாற்றணும். எப்படி மாற்றுறது, இந்த லென்த்து தான் இங்கே இப்படி ஒரு சர்க்கிளாக வந்திருக்கு. அப்போ லென்த் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தானே போடணும் ஹோல் லூப்புக்கு. அப்போ 2πr. அப்போ r ஈக்குவல் டு L/2π. ஓகே, இப்போ பை ஆர் என்னது L/2πன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போது L/2π. சரி, இப்போ பை L ஸ்கொயர் பை 2 2s are 4 பை ஸ்கொயர். சரி, பை கேன்சல் பண்ணிக்கிட்டா ஒரு பை மட்டும் வருமா. ஓகே, L ஸ்கொயர் பை 4π. இங்கே என்ன போடணும், எம். ஓகே, இப்போது இந்த லென்த்து தான் கேட்டிருக்காங்க இல்லையா. சரி, லென்த்தை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் கொண்டு வரலாம். அப்போது 4πm/i L ஸ்கொயர். அப்போ L ஸ்கொயர் என்னது, L ஸ்கொயர் L ஈக்குவல் டு, L ஸ்கொயர் தான் இருக்குல்ல. அப்போ L ஈக்குவல் டு √4πm/i. இங்கே இருக்குது பி ஆப்ஷன். ஸோ √4πm/i. The orbital speed of an electron orbiting around the nucleus in a circular orbit. தெளிவாக சொல்லிட்டாங்க, எலக்ட்ரானு ஆர்பிட்டால் ஸ்பீடு அரௌண்ட் எதை சுற்றி வருதான், நியூக்ளியஸை சுற்றி இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றுது. ஆஃப் ரேடியஸும் சொல்லிட்டாங்க, அந்த ஸ்பீடையும் சொல்லிட்டாங்க, ஆர்பிட்டால் ஸ்பீடையும் சொல்லிட்டாங்க. அதாவது நியூக்ளியஸு இதை சுற்றி எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கோம். இந்த எலக்ட்ரானுடைய ஸ்பீடு வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா v அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஆர்பிட்டில் சுற்றுறதுனால அது ஆர்பிட்டால் ஸ்பீடுன்னு சொல்லுவோம் எலக்ட்ரானுக்கு சொல்லும்போது. சரி, இது வந்து ஆர்பிட்டால் ஸ்பீடு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான் வில் பி. ரெண்டு ஃபார்முலா தான் மேக்னெட்டிக் டைபோலுக்கு நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது, m × L, இன்னொன்று வந்து m = IA. இதில் சுற்றுதுன்னு சொல்லியாச்சு. எலக்ட்ரானுங்கிறது ஒரு சார்ஜு. அப்போ சார்ஜ் சுற்றும் போது என்ன ஆகும், சார்ஜ் வந்து மோஷனில் இருக்கும். சார்ஜ் மோஷனில் இருந்தால்
சுற்றுதுன்னா அப்போ மோஷனில் இருக்குது கரெக்டாக. அப்போ சார்ஜ் மோஷனில் இருந்தால் அது கரண்ட்டை கான்ஸ்டியூட் பண்ணும் கரெக்டாக. அப்போது இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போது m = IA. சரி, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து இந்த டேர்ம்ஸில் இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னா இந்த ஆன்சர் கொடுத்துருந்தா இந்த ஆன்சர் எழுதிடலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது ஈங்கிறது சார்ஜ் கொடுத்துருக்காங்க, விங்கிறது என்ன வெலாசிட்டி, அடுத்தது ஆருங்கிறது ரேடியஸ். ஆனால் இதெல்லாம் இங்கே இல்லவே இல்லையே, நம்ம கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? ஃபஸ்ட்டு வி வெலாசிட்டி வரணும். எதில் வெலாசிட்டி வரும்? வெலாசிட்டி, டைமு, டிஸ்பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் ஒரு ரிலேஷனாக நம்ம படிச்சிருப்போமா? டைம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு படிச்சிருப்போமா? ஸோ இதை இங்கே கொண்டுட்டு வரணும். இங்கே எங்கேயாவது டைம் வர வைக்க முடியுமான்னு பாருங்கள். இது ஐ, இது ஏ. ஏரியாவிலலாம் டைம் வர வைக்க முடியாது. ஸோ ஐ எடுத்துக்கோங்க. ஐங்கிறது என்னது? Q/T தானே. அப்போது க்யூனா என்னது? சார்ஜ், எலக்ட்ரானோட சார்ஜ், அதாவது 1.6 × 10⁻⁻19 கூலும் சொல்லுவோம் இல்லையா, அது. சரி, இதை வந்து ஈன்னு எடுத்துக்கிட்டாங்க, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். டி டைம் இருக்குது பாருங்கள், டைம் இருக்குது. அப்போது சரி, எலக்ட்ரான் வந்து சுற்றுது, அது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் என்னது? என்னவா சுற்றுதுன்னா சர்க்கம்ஃபரன்ஸில் சுற்றுது. அப்போ அது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் என்னது? 2πr. அப்போது டி இங்கே இருக்கா? T = distance by speed. என்ன டிஸ்டன்ஸு? 2πr by v is equal to time. சரி, இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2πr by v by v-ஆ, அதனால் இதுவே டினாமினேட்டருக்கு டினாமினேட்டரில் இருக்கனால அது மேலே போயிடுச்சு, நியூமரேட்டரில் போயிடுச்சு. சரி, இன்ட்டு ஏரியா ஆஃப் த எதுக்கு போடணும்? ஏரியா ஆஃப் த ஸ்கொயரா, ஏரியா ஆஃப் த சர்க்கிளா, எதுக்கு போடணும்? இங்கே என்ன போயிட்டுருக்கு? சர்க்கிளில் போயிட்டுருக்கு. அப்போ சர்க்கிள்கான ஏரியா போடணும். அப்போ πr². ஓகேங்களா? அப்போ பை கேன்சல், ஆர் கேன்சல், ஆர் இஸ் ஈக்குவல் டு EBr/2. இதுதான் வந்துட்டு என்னது? மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் எ எலக்ட்ரான் ஆர்பிட்டிங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஓகே, அப்போது EBr/2. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் மேக்கிங் அன் ஆங்கிள் theta with the magnetic dipole is given as general formula. அதாவது the magnetic field at a point making an angle theta with the general நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் டைபோல் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் டைபோல்னாலே அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கொடுக்கும். அப்போ வந்துட்டு இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது? இது ஆக்சியல் பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது? இது ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்டு. அடுத்தது இந்த பாயிண்டில் என்ன இருக்குது, இந்த பாயிண்டில் என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா தான் இது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எனி பாயிண்ட், எந்த பாயிண்டில் வேணாலும் இருக்கலாம். ஆங்கிள் சொன்னால் போதும். μ0/4π. ஓகேங்களா? μ0/4π m/r³ இன்ட்டு √3cos²θ +1. ஓகேவா? +1. இப்போ பாருங்களேன், இப்போ ஆக்சியல் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஆக்சியல் பாயிண்ட்னா என்ன சொன்னேன்? இந்த நார்த்து போலையும் சவுத்து போலையும் ஜாயின் பண்ணுங்கள், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அது ஆக்சியல் லைனு. அந்த லைனுக்கும் நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட்டும் எங்கே தான் இருக்குது? இங்கேயே தான் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் என்னது? 0. அப்போ cos 0ன்னு போட்டு பாருங்களேன். cos 0ன்னு போட்டால் என்ன வரும்? cos 0 வந்துட்டு 1. அப்போ இங்கே வந்துட்டு இதை மட்டும் எடுத்து எழுதுகிறேன். அப்போ இங்கே 1னா 3 × 1 3, 3 + 1 4. 4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2. அப்போது ஆக்சியல் என்ன வரும்னா பி ஆக்சியல். ஆனால் இன்னொன்று, இது வந்து ஷார்ட் மேக்னெட்டுக்கு தான். இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மேக்னெட் வந்து ரொம்ப, இந்த மேக்னெட்டிக் டைபோல் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான், லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த லென்த் இருக்குல்ல, அந்த லென்த் வந்து லெஸ் தென் 1 இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பி ஆக்சிஸ் என்னென்னு வரும்னா இதை அப்படியே எழுதி 2 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? μ0/4π m/r³. ஓகேங்களா? இது ஆக்சியலுக்கு, இது ஆக்சியல். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவட்டோரியல்னால், ஈக்குவட்டோரியலில் நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும்,
ஆக்சியல் லைன், அதாவது இந்த மேக்னெட்டிக் லைன் இங்கே இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து 90. ஸோ காஸ் 90 வந்து 0. ஸோ இந்த டேர்மே 0 ஆயிரும். அப்போ என்ன வரும்னா இங்கே வந்து 2m போட்டோமா, இந்த இடத்துல இந்த 2வே வராது. என்ன வரும்னா அப்படியே டைரெக்டாக, அதாவது B ஈக்குவட்டோரியல் இஸ் ஈக்குவல் டு μ0/4π அடுத்தது m/r³ அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஆங்கிள் கொடுத்தாலும் நம்ம வந்துட்டு ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, அதனோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த சம்மம். த ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டிஸ் ஃபார் அண்ட், மேக்னெட்டிக் இன்டென்சிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். மேக்னெட்டிக் இன்டென்சிட்டிஸ் ஃபார் அண்ட் ஆக்சியல் பாயிண்ட் and a point on a broad side on position at equal distance from the center of the magnet. அதாவது இந்த மேக்னெட் இருக்கா, இது சென்டர் ஆஃப் த மேக்னெட். சென்டர் ஆஃப் த மேக்னெட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சியல் பொசிஷனில் ஒரு பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவட்டோரியலில் ஒரு பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஈக்குவட்டோரியல் பொசிஷனில். சரி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற ரேஷியோ நம்ம ஆல்ரெடி பார்த்த சம்மில் என்ன பார்த்தோம், B is equal to μ0/4π. இது ஆக்சியலுக்கு சொல்கிறேன், ஆக்சியலுக்கு என்ன வரும் 2m/r³ அப்படின்னு பார்த்தோமா. B ஈக்குவட்டோரியல் என்ன பார்த்தோம், μ0/4π m/r³ பார்த்தோம். அப்போது இது எத்தனை டைம்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள், எல்லா டேர்மும் ஒரே மாதிரி தான், இல்லைன்னா டிவைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. B ஆக்சியல், ஃபஸ்ட்டு எதை கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும், ஆக்சியல் கேட்டிருக்காங்களா இல்லை ஈக்குவட்டோரியல் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். வெயிட், இன்னொரு கொஷின் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். B ஆக்சியல் பை B ஈக்குவட்டோரியல், இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள், அப்படியே டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், தென் இதுவும் கேன்சல் ஆயிரும், r³ கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னது 2. அப்போ 2 கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 2:1. ஓகே, இது பாருங்கள், இதுவும் அந்த மாதிரி தான், இதை மாற்றிருக்காங்க. த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் ஏ டிஸ்டன்ஸ் d ஃப்ரம் எ ஷார்ட் பார் மேக்னெட். ஷார்ட் பார் மேக்னெட், அதுக்கு தான் இந்த ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்போ ஷார்ட் பார் மேக்னெட் இன் லாங்கிடியூடினல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் பொசிஷன்ஸ் ஆர் இன் த ரேஷியோ. லாங்கிடியூடினல்னா ஆக்சியல் பொசிஷனை சொல்கிறாங்க, அண்ட் டிரான்ஸ்வர்ஸ்னால் ஈக்குவட்டோரியல் பொசிஷனை சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அந்த 2:1. The magnetic moment of a bar magnet is equal to the moment of a couple. இது ஜென்ரலாக ஈக்குவலாலாம் இருக்காது, ஆனால் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ரெக்வயர்ட் டு கீப் இட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் எதை ரிலேட் பண்ணணுன்னு பார்த்துக்கலாம். மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் எ பார் மேக்னெட். நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் கப்பிள். மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னால் டார்க்கு. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், டார்க் ஈக்குவல் டு, ஜென்ரலாக எழுதுவோம், எம்மையும் டார்க்கை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா டார்க் ஈக்குவல் டு mb sin θ. ஓகே, இப்போது இது ரெண்டும் என்ன ஆகுமா, ஈக்குவல் ஆகணுமா. ஓகேவா? மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் மொமெண்ட் ஆஃப் எ கப்பிள், அதாவது டார்க்கும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ ஈக்குவலாக இருக்கும், என்ன இது வந்துட்டு 1 வந்துடணும், இந்த இடத்துல இதோட வேல்யூ வந்து 1 வந்துடணும், இங்கே சைனோ டீட்டாவோட வேல்யூ 1 வந்துடணும். அப்போ தான் இது வந்து இந்த டார்க்கும் எம்மும் ஈக்குவலாக இருக்குமா. சரி, அப்போது இங்கே B மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 1 வந்துடணும். இன்னொன்று என்னது, சைன் டீட்டா வந்து 1 வந்துடணும். எப்போ சைன் டீட்டாவோட வேல்யூ 1 வரும், டீட்டாவோட வேல்யூ வந்து 90 இருந்தால் 1 வரும். ஓகே, அப்போ வந்துட்டு அதை தான் இங்கே பார்க்கணும், பர்பண்டிகுலர்னு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும் 90க்கு. ஓகே, parallel to the uniform magnetic field of unit induction. அதாவது அந்த பார் மேக்னெட்டுக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இது பர்பண்டிகுலர், பேரலல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டீட்டா என்னது, இந்த இடத்துல 0, அப்போ சைன் 0 0, அப்போ ஈக்குவல் ஆகாது. சரி, அடுத்தது அப்போ பேரலல்னு வந்திருக்கனால வராது. யூனிட்னா 1, இந்த இடத்துலையும் வரும் யூனிட்னு பார்க்கலாம். பர்பண்டிகுலர் டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் யூனிட் இண்டக்ஷன். இது ஓகேவா? கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இங்கே பாருங்கள், B யூனிட் இண்டக்ஷன். இண்டக்ஷன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான்.
மேக்னெட்டிக் ஃபீல்டை மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா, அப்போது யூனிட் இண்டக்ஷன் பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பர்பண்டிகுலர் டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது இந்த ஆன்சர் தான் கரெக்டு. அடுத்ததையும் பார்த்துடலாம். பேரலல் டு, சரி பேரலல்னு சொல்லிட்டாங்க, வராது. பர்பண்டிகுலர் டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எனி இண்டக்ஷன், நோ. எனி இண்டக்ஷன்னா இப்போ வந்து எம்பி, ஏதாவது ஒரு இண்டக்ஷன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து பாருங்களேன். இப்போ 5ன்னு கொடுக்குறீங்க மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்போ பாருங்கள், டார்க் அதாவது மொமெண்ட் ஆஃப் கப்புலும் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது, இல்லை 5mன்னு இருக்குது. அதனால் இன்னும் இது வராது, எனி இண்டக்ஷன்லாம் வராது. யூனிட் இண்டக்ஷன் பர்பண்டிகுலர், இதுதான் கரெக்டு. ஸோ பி ஆப்ஷன். ஆங்கிள் ஆஃப் டிப் இஸ் த ஆங்கிள். எது எதுக்கும் இருக்கிற ஆங்கிள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இதுதான் வந்துட்டு பார் மேக்னெட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது இங்கே ஒரு போல் இருக்கும், இங்கே ஒரு போல் இருக்கும். போல் கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்கும் இல்லையா. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஹாரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா, இந்த போல்லேருந்து ஹாரிசாண்டல் லைன், இந்த லைனுக்கும் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரே இப்படி தான் வந்துகிட்டு இருக்கும். அது நம்ம வைக்கிற ஓரியன்டேஷனை பொறுத்து மாறும். ஸோ எர்த்தோடைய பாயிண்ட் என்னென்னா, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்த பாயிண்ட்லேருந்து ஹாரிசாண்டல் டைரக்ஷன், இதுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்பு. ஓகேவா, அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், பிட்வீன் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அண்ட் ஹாரிசாண்டல் டைரக்ஷன். ஓகேங்களா, அதனால் சி. நெக்ஸ்ட்டு, எ நியூட்ரல் பாயிண்ட் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் எ பாயிண்ட். அதாவது இப்போ ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது நார்த்து போல், இது சவுத்து போல், இப்படி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போது எர்த்தோட நார்த்து போல் இங்கே இருந்துச்சுன்னா, எர்த்தோட இப்போ எர்த்தும் வந்து ஒரு மேக்னெட்டாக தானே ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ எர்த்தோட நார்த்து போல் இங்கே, சவுத்து போல் இங்கே இருந்துச்சுன்னா, எர்த் என்ன பண்ணும், அவுட் சைட் த மேக்னெட், the magnetic lines are directed from north to south. அப்போ north to south வரும். ஆனால் நம்ம மேக்னெட் வச்சுருக்கிறது வந்து north to south, outside the magnet north to south போகும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டி, ஸோ கேன்சல் ஆகிக்கும். ஸோ கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா நியூட்ரலாக, அதாவது there is no magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது பி இருக்கு இல்லையா, அது வந்து அங்கே இருக்காது, 0 ஆயிரும். ஸோ அந்த பாயிண்ட்டு தான், அதாவது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் எக்ஸாக்டாக நியூட்ரலைஸ் ஆயிரும். நியூட்ரலைஸ்னால் ஆப்போசிட்டில் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ கேன்சல் ஆகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0 ஆயிரும். ஸோ அந்த பாயிண்ட்டு தான் நம்ம நியூட்ரல் பாயிண்ட் இல்லைன்னா நல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சரி. a neutral point in the magnetic field at a point where magnetic moment of the magnet is balanced by magnetic momentக்கே இங்கே இடம் இல்லை, ஸோ இது வராது. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த மேக்னெட் இஸ் 0. அப்படியெல்லாம் ஆகவே ஆகாது. தனியாக ஒரு மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் 0 ஆகாது. ஸோ இதுவும் இல்லை. மேக்னெட்டிசம் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட், கிடையவே கிடையாது, அது கேன்சல் ஆயிரும். ஸோ எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் எக்ஸாக்ட்லி நியூட்ரலைஸ்டு பை த ஃபீல்டு டியூ டு த மேக்னெட். நம்ம மேக்னெட்டுக்கும் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து வர மேக்னெட்டிக் லைன்ஸ்க்கும் ஆப்போசிஷன் நடந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த ரிலேஷன் பிட்வீன் எர்த்தோடைய ஹரிசாண்டல் காம்பனன்ட், எர்த்தோட வெர்டிக்கல் காம்பனன்ட் அண்ட் பி. அதாவது இப்போ வந்து ஒரு காம்பனன்ட் எப்படி ஹாரிசாண்டல் வெர்டிக்கல்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸில். இப்போ இதுதான் வந்து நம்மளோட ரிசல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது டீட்டா, இது டீட்டாவை மேக் பண்ணுதுன்னா இதுக்கு 2 காம்பனண்ட் வரைவாங்க. சரிங்களா, இப்போது இதில் எது ஹாரிசாண்டல் எது வெர்டிக்கல்னா, இப்போ வந்து இங்கே டீட்டா இது அட்ஜசன்ட் சைடில் இருக்கா, இது வந்து ஹாரிசாண்டல் காம்பனன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது, இதுவும் ஒன்றா மேக்னிடியூடு. ஸோ இது வந்து வெர்டிக்கல் காம்பனன்ட், இது ஹாரிசாண்டல் காம்பனன்ட். இந்த டீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடில் இருக்கிறது ஹாரிசாண்டல் காம்பனன்ட், டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வெர்டிக்கல் காம்பனன்ட். இதுவும் ஒன்று தான், இங்கே எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து வெர்டிக்கல் காம்பனன்ட். சரி, இப்போ என்ன நம்மளோட இதுனா
இதுவும் அதே தான் பேரலோ, இது வந்து வெக்டர் தானே மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு நம்ம அங்கே பார்த்த ஃபார்முலாவே தான், அதாவது ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா பார்த்தோம்ல, அதே தான். அப்போ என்னது ஏ என்னது பிஹெச்னு வச்சுக்கலாமா, பிஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பிவி ஸ்கொயர் ப்ளஸ் 2bh இன்ட்டு பிவி. அடுத்தது என்னது காஸ் தீட்டா, காஸ் 90, இந்த ஆங்கிள் வந்து 90. ஸோ காஸ் 90 என்னது 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அப்போ வந்துட்டு இப்போ வந்து என்ன வரும், ரூட் ஆஃப் பிஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பிவி ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் வந்து ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. ஸோ ஆன்சர் இஸ் B equal to root of BV square plus BH square. Next one, the relative permeability is represented by mu r and the susceptibility is denoted by psi for a magnetic substance, then for a paramagnetic substance. அதாவது 3 மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒன்று டயாமேக்னெட்டிக், இன்னொன்று பேராமேக்னெட்டிக், இன்னொன்று ஃபெர்ரோமேக்னெட்டிக். ஓகேவா, சரி. இதில் யார் வந்து இப்போ அயன்லாம் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆயிரும் மேக்னெட்டால், அப்போ வந்து அதெல்லாம் என்னதுன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கில் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேராமேக்னெட்டிக், அதை விட கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிறது பேராமேக்னெட்டிக்கில் வரும். டயாமேக்னெட்டிக்கில் எது வரும்னா ரிப்பல் ஆகிறது, லைட்டாக அது ரிப்பல் பண்ணும், மேக்னெட்டே வேணாம் போ அப்படின்னு ரிப்பல் பண்ணும் கொஞ்சம், அது வந்து டயாமேக்னெட்டிக்கில் வரும். சரி, இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மியூ ஆர், அதாவது பர்மியபிலிட்டி, ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி கேட்டிருக்காங்க. பர்மியபிலிட்டினா ஒரு பொருள் இப்போ வந்து அயன்லாம் வந்து நல்லா மேக்னடைஸ் ஆகுதா அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா பர்மியபிள்னால் அலோவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போது அயன் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நல்லாவே அலோவ் பண்ணும். ஸோ கிரேட்டர் தென் 1ன்னு சொல்லுவோம். இது வந்து ஓரளவுக்கு அலோவ் பண்ணும், அதனால பேராமேக்னெட்டிக் தானே கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் 1. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சசப்டிபிலிட்டி. பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு சசப்டிபிலிட்டி வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஈக்குவல் டு 0, அதாவது ரொம்ப லைட்டர் வேல்யூ ஆனால் பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ பாருங்கள் 0 ஈக்குவல் டு 0 இல்லை, கிரேட்டர் தென் 0. ஓகேவா, அதாவது 0.1 0.2 அந்த மாதிரி பாசிட்டிவ் தான், ஆனால் ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா, எங்கே இருக்குன்னு பாருங்கள், மியூ ஆர் கிரேட்டர் தென் 1, சை கிரேட்டர் தென் 0. நெக்ஸ்ட்டு நீடில்ஸ் N1 N2 N3. இப்போ தானே சொன்னேன் பேரானா வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும், ஃபெர்ரோ ரொம்ப அட்ராக்ட் ஆகும், அண்ட் டயா வந்து ரிப்பல் ஆகும்னு சொன்னேன்ல, அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீடில்ஸ் N1 N2 N3 ஆர் மேட் ஆஃப் ஃபெர்ரோ, paramagnetic and diamagnetic substance respectively. A magnet when brought close to them. இப்போ இவங்க 3 பொருளால் ஆயிருக்கு, இப்போ மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டுட்டு போகிறாங்க, அப்போது அட்ராக்ட் ஆல் ஆஃப் தெம் கிடையவே கிடையாது, டயாமேக்னெட்டிக்கை ரிப்பல் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் அட்ராக்ட் N1 ஸ்ட்ராங்லி. N1 என்னது ஃபெர்ரோ, கரெக்டு, ஸ்ட்ராங்லி. நெக்ஸ்ட் N2 வீக்காக அட்ராக்ட் ஆகும், எஸ் கரெக்டு. ரிப்பல் N3 வீக்லி, கரெக்டா, எஸ் கரெக்ட். அட்ராக்ட் N1, ஓகே, அட்ராக்ட் N1 ஸ்ட்ராங்லி பட் ரிப்பல், இதெல்லாம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி. temperature above which a ferromagnetic substance become paramagnetic substance. அதாவது ferromagnetic substanceனா எதை எடுத்துக்கலாம், பேர்லேயே ஃபெர்ரோன்னு இருக்குது, அயன் எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட் பண்ணுறோன்னா, எப்பயுமே ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணும்போது அது தன்னோட தன்மை இழக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் இழக்கும். அந்த மாதிரி அயனை ரொம்பவே ஹீட் பண்ணும்போது அது ஒரு டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணும், அப்போ அது என்னவா மாறிடும்னா பேராமேக்னெட்டிக்காக மாறிடும். இப்போ என்னவா இருக்குது, ஃபெர்ரோமேக்னெட்டிக்காக இருக்குது, தென் இட் இஸ் கன்வெர்டட் டு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, ஓகேங்களா, பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் என்னதுன்னா கியூரிஸ் டெம்பரேச்சர். ஓகேங்களா, பார் மேக்னெட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் 3 ampere meter square is placed in a uniform magnetic induction field. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் சொல்லியிருக்காங்க, 2 × 10⁻⁻5 Tesla. If each pole of the magnet experiences a force of 6 × 10⁻⁻4 Newton, the length of the magnetனு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் என்னென்னலாம் ரிலேட் பண்ணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கா, அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் வந்து
மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதை வந்து பின்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, ஃபோர்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? இப்போ அடுத்தது லென்த்தை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து லென்த்தை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, சரி ஒரு நிமிஷங்க, E ஈக்குவல் டு F/Q. அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெசனுக்கும். அதே மாதிரி B ஈக்குவல் டு, இங்கே Qக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? Mன்னு போட்டுக்கலாம். இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில், இது மேக்னெட்டிக், இதில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே F/M போல் ஸ்ட்ரென்த் போடுவோம், அங்கே Q போடுவோம், சார்ஜ் போடுவோம். சரி, இப்போ B ஈக்குவல் டு F/M என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MBன்னு எழுதிக்கலாம். எம்ங்கிறது என்னது? போல் ஸ்ட்ரென்த்து. மேக்னெட்டிக் மொமெண்ட் ஈக்குவல் டு போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு லென்த்து. ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலாக இதை கொண்டு வரணும். அப்போ M/Lன்னு போட்டுக்கலாம். கேபிட்டல் M டிவைடட் பை L இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு F. ஆனால் நாம் என்ன, இதெல்லாம் இருக்குது, இதை மட்டும்தானே கண்டுபிடிக்கணும். இதை இங்கே எடுத்துகிட்டு போங்க. அப்போது MB/F இஸ் ஈக்குவல் டு L. சரி, இப்போ M என்னது? 3. மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 3. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? 2 × 10⁻⁻5 டெஸ்லா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் என்னது? ஃபோர்ஸு 6 × 10⁻⁻4. ஓகே, இஸ் ஈக்குவல் டு லென்த்து. எல்லாம் ஒரே யூனிட் தானே இருக்குது, ஆம்பையர், மீட்டர், டெஸ்லா, நியூட்டன். ஓகே, இப்போது 3 2s are 6. இங்கே 6, கீழே 6ம் மேலே 6ம் கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன வரும்? லென்த் ஈக்குவல் டு, இங்கே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10⁻⁻1 வரும். இது எப்படி எழுதலாம்? 0.1. இது என்ன யூனிட்டு? MKS. ஸோ மீட்டர். எங்கே இருக்குது? 0.1 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து a magnetic dipole of magnetic moment 6 × 10⁻⁻2 ampere meter square and moment of inertia. First, a moment of inertia 12 × 10⁻⁻6 kg meter square performs oscillations in a magnetic field of 2 × 10⁻⁻2 Tesla. The time taken அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, the time taken by the dipole to complete 20 oscillations. First வந்து ஒரு oscillation, அதாவது time taken to complete one oscillation என்ன சொல்லுவோம்? time taken to complete one oscillation. ஒரு oscillationக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு சொல்லுவோம்? அதை வந்து டைம் பீரியட்னு சொல்லுவோம், கேபிட்டல் Tன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ கேபிட்டல் T டைம் பீரியட் என்னென்னலாம் இருக்குது? ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு எழுதுவோமா? இது வேணாம். என்னென்னலாம் இருக்குது? டைம் பீரியட் இருக்குது, மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குது, அடுத்தது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை Iன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. சரி, இதை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன? டைம் பீரியட் ஈக்குவல் டு 2π√I/MB. ஓகேங்களா? இப்போ டைம் பீரியட் நமக்கு the time taken to complete 20 oscillation கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆசிலேஷனுக்கு டைம் பீரியட் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ 2π√, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சொல்லியிருக்காங்க? I தான். அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 12 × 10⁻⁻6, 12 × 10⁻⁻6 டிவைடட் பை M என்ன சொல்லியிருக்காங்க? மேக்னெட்டிக் மொமெண்ட் 6 × 10⁻⁻2. அடுத்தது B என்ன சொல்லியிருக்காங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு. எங்கே அது? மேக்னெட்டிக் ஃபீல்டு 2 × 10⁻⁻2. அப்போது 2 × 10⁻⁻2. சரி, இப்போ வந்து 6 2s are 12. அப்போ 12, இங்கேயும் 12 கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 10⁻⁻6ம் இங்கே வந்து 10⁻⁻2 எவ்வளோ இருக்குது? 10⁻⁻4 வருது. அப்போ இருங்க, 2π√10⁻6 கீழே என்ன வருது? 10⁻⁻4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேலே 10⁻⁻2 இருக்கும். சரி, அதை இங்கே எடுத்துகிட்டு வரலாம். டைம் பீரியட் ஈக்குவல் டு 2π 10⁻⁻2க்கு ரூட் எடுத்தால்
10 to the power -1. ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு டைம் பீரியட், அதாவது ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 20, இது டைம் டேக்கன் ஃபார் 1 ஆசிலேஷன். டைம் டேக்கன் ஃபார் 1 ஆசிலேஷன். ஓகே, நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 20 ஆசிலேஷன். அப்போது 1க்கு இவ்வளோனா 20க்கு என்ன பண்ணணும்? 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது இஸ் ஈக்குவல் டு, இது வந்து T1ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா இது டீன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ 20 × 2π. பையோட வேல்யூ என்னது? 3.14. 3.14 2 டைம்ஸ் பண்ணால் 6.28 வருதா? அப்போ 6.28 × 10 to the power -1. ஓகே, இங்கே வந்து 10 இருக்கா? 10 இருக்குது. இது வந்து 2 × 10 to the 10ன்னு வச்சுக்கலாம். இந்த 10ம் 10 to the power -1ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்கும்? 2 × 6.28 எவ்வளோ? 12 இல்லை 6.28 2 தடவை போட்டால் எவ்வளோ வரும்? 16 5 12.56. அப்போ 12 செகண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மேக்னட்டிசம் சாப்டரில் 21 கொஷின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.